வந்தவன் நிச்சயமாக திருடத்தான் வந்திருக்கான். வெளியாள் மாதிரி தெரியல. இவங்களுக்கு நல்லா வேண்டப்பட்டவனாக தான் இருக்கணும். ஏன்னா அவன் கதவை உடைச்சிட்டு உள்ளே வரல. சார், கதவு உடைக்காம உள்ளே போயிருக்கான்ற ஒரே காரணத்தை வச்சு அவன் இவங்களுக்கு தெரிஞ்சவன் தானே எப்படி சார் முடிவு பண்ண முடியும்? கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு வந்து கூட கதவு திறந்துருக்கலாம்ல. அப்படியே திறந்திருந்தா அப்போவே வெட்டுப்பட்டு பாடி அங்கே கிடந்திருக்கும். ஆனால் வந்தவன் நல்ல சோஃபாவில் உட்காந்து காஃபி மிக்சர் சாப்பிட்டு போன எல்லா தடையும் இங்கே இருக்குது. அதனால ஏய், நீங்கள் போய் இன்கெஸ்ட் ஆரம்பிச்சு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறதுக்கான வேலையை பாருங்கள். சார், இப்போ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணு. எஸ் சார். சார், இறந்தவங்களோட சொந்தக்காரங்க. ம், இந்த 2 பொண்ணுங்க தான். அவங்க இவங்களோட ஹஸ்பண்ட்ஸ். கொலையை முதல்ல பார்த்தது யாருன்னு சொன்னீங்க? என் பையன் தான் சார். எப்பவும் போல காலையில பால் பாக்கெட் போட வரும்போது பார்த்துருக்கான் சார். ஒரு வகையில நாங்களும் அவங்களுக்கு சொந்தம் தான் சார். மாயா, யூ ப்ரொசீட். ஓகே சார். சொல்லுங்க சார். நீ வந்து பார்த்தப்போ சுமார் எத்தனை மணி இருக்கும்? காலையில் ஒரு 5-5:30 இருக்கும் சார். பார்த்துட்டு நான் தான் போலீஸ்க்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன். ராத்திரி 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இங்கே ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? நைட் நான் படத்துக்கு போயிட்டேன் சார். அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. உங்களுக்கு? எதுவும் கேட்கல சார். அந்த நேரத்துல சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எந்த ஊர்? கோயம்புத்தூர் சார். நான் சென்னை சார். அங்கே என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் சார். என்ன பிஸ்னஸ்? ஃபைனான்ஸ். நேற்று ராத்திரி எங்கே இருந்தீங்க? என் ஃப்ரெண்டு வீட்டு பார்ட்டியில் சார். நீங்கள்? நாங்கள் மலேசியாவிலேருந்து போன வாரம் தான் சார் வந்தோம். நேற்று மதுரைக்கு போயிட்டு காலையில் இங்கே வந்தேன். திரும்பி போகிறது ஐடியா இல்லைல்ல? இல்லைங்க சார். ஒரு பேப்பர் பேனா கொடுங்க. இந்தாங்க சார். இங்கே வா கண்ணா. சார். உங்கள் எல்லாரோட பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் இதில் எழுதுப்பா. சரிங்க சார். சித்தப்பா, ரிலேஷன் யார் தானே? ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். யோமணி, சரக்கு இருக்கா? இல்லையே சார். காசு கொடுத்தா உடனே வாங்கிற சொல்கிறேன். அது சரி. அப்போ இது என்ன? எடியா கட்டியும் போடலாம் சார். கிளாஸ் வேணும் சார். கிளாஸ் தானே? நீங்கள் கேட்ட பேர் அட்ரஸ் எல்லாம் சார். தம்பி சார். 2 கிளாஸ் சார் பண்ணேன். என் வீடு இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்குது. நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை, நாங்களே வரோம். சரிங்க சார். ஏட்டானே சார். இதில் உள்ள ஃபோன் நம்பரோட டவர் லொக்கேஷனை செக் பண்ணுங்க. ஓகே சார். போகலாம் சார். போகலாம். ஏய், நீ கிளம்பு, நான் அப்புறம் வர்றேன். தம்பி, அந்த மூத்த மருமனோட ஃபினான்ஸ் கம்பெனி எப்படி போகுது? அவன்கிட்ட ஒரு திருட்டு தானே தெரியுதே. அவரை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது சார். ஆனால் நடுவில் ஏதோ சொத்து பிரச்சனை நடந்துச்சு. அவங்களும் நாங்கள் இறந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்கன்னு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார். சார், உள்ள வாங்க சார். இல்லை தம்பி, வீடே கோயில் மாதிரி இருக்கு. நீ போய் கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்க சார். மணி, நம்ம மேட்ரு இல்லையா சார்? லோக்கல் சரக்கு சார். இந்தாங்க. எப்படியா இந்த கர்மத்தை குடிக்கிற? என்ன பண்ணுறது, எல்லாரும் விஷம் தெரிஞ்சுதான் அதை குடிக்கிறோம். ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்ப பூதாச்சா சக்கரை. தம்பி சார், கோச்சு கிராம பக்கத்தில் கடை இருந்துச்சுன்னா மிக்சிங்க்கு கோலா வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வரேன் சார். நாம் எப்பயுமே ராவாதான் சார். ரொம்ப நல்லதையா. மாயா எங்க? சார், அவர் குணந்துக்குற ஆள் கூட பார்ட்டியில் இருக்கார் சார். ஹலோ. எங்கே சார் அவரை காணோம்? அவன் கிடக்குறான். நீங்கள் வாங்க. தண்ணி அடிப்பீங்களா? ஐயோ, அதெல்லாம் அடிக்க மாட்டேன் சார். இவன் தான் சார் அந்த அக்யூஸ்ட். சார், நான் இல்லை சார். நான் எதுவும் பண்ணல சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். நீ கலட்டி வச்ச பல்புல இருந்த கைரேகையும் நீ கொண்டு வந்து கொடுத்த கிளாஸ்ல இருந்த கைரேகையும் உன்னோட தான்டா. அது மாதிரி நீ வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்திய கத்தி, அதை என்னதான் ஆசிட போட்டு நீ கழுவுனாலும் ஃபாரன்சிக்காரன் கண்டுபிடிச்சிருவான்.
நீ கத்தியை மறைக்கிறக்காக சுற்றி எடுத்துகிட்டு வந்திய பேப்பரு அது இங்கேருந்து கிழிச்சதானே? போதுமா? ம் வர சார். மாயா, ஒன்றும் இல்லை மாயா, அக்யூஸ்ட் வந்தான்னு எப்படி கண்டுபிடிச்ச? கலட்டிட்டு போன பல்பை உடைக்காம அங்கேயே வச்சுட்டு போனதும் கொலை பண்ணவன் ஒரு ப்ரொஃபஷனல் இல்லைன்னு முதலே தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதே மாதிரி ஒருத்தன் சன்செட்டை பிடிச்சி மாடி ஏறிக்கானா அவன் நிச்சயம் ஒரு சின்ன வயசு பையனாக தான் இருப்பான்னு கெஸ் பண்ணேன் சார். அங்கேருந்து மாடிக்கு போனவன் அவன் கொண்டு வந்த கத்தியை வச்சு கதவுக்கு நடுவில் நம்பியிருக்கான் சார். விஷயம் தெரிஞ்சவன் கதவோட ஓரத்தை மட்டும்தான் திறக்க பார்த்துருக்கணும். ஆனால் அவன் முன்வாச கதவை திறந்ததுக்கான எந்த அடையாளம் இல்லை சார். உள்ளே இருந்தவங்க தான் கதவை திறந்து அவனை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கணும். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவனாக தான் இருக்கணும். வந்தவன் சோஃபாவில் உக்காந்து அவங்களோட சகஜமாக பேசியிருக்காங்கிற எல்லா எவிடன்ஸும் அங்கே இருந்துச்சு. கிச்சனில் இருந்த காஃபி பாத்திரம் எரிஞ்சதை வச்சு பார்க்கும்போது அந்த அம்மா இவனுக்கு காஃபி போட வந்த நேரத்தில் வெளியே இருந்த பெரியவரை இவன் வெட்டியிருக்கான். சத்தம் கேட்டு வந்த அந்த அம்மாவையும் கொடூரமாக வெட்டிட்டான். க்ரைம் சீனை வச்சு பார்க்கும்போது நிச்சயம் அதை ஒரு சின்ன வயசு பையன்தான் பண்ணியிருப்பான்னு முடிவு பண்ணேன். இவன் சொந்தக்காரவங்களை விசாரிக்கிறப்போ இவன் பவியமாக கையை கட்டி நின்ன விதத்தை வச்சே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா இவன் பாடி லாங்குவேஜ் பார்த்தம்போது ஒருத்தன் கையை கட்டி நின்னானா அவன் எதையோ மறைக்க ட்ரை பண்ணுறாங்கிறதா அர்த்தம். அதுவும் இல்லாமல் அவன் பார்த்த பார்வையிலே ஒரு திருட்டுத்தனம் தெரிஞ்சுது. நேற்று ராத்திரி படம் பார்க்க போனேன்னு சொன்ன இவனோட மொபைல் நைட்டு 9 மணிக்கு இந்த டவர் லொக்கேஷனில் தான் இருந்திருக்குன்னு சைபர் செல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், நான் வரேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கதவு தட்டிட்டு உள்ள வாங்கன்னு. நான் இன்னும் சின்ன பொண்ணு இல்லப்பா. என்னடா செல்லம், என்ன எழுதுற? லவ் லெட்டரா? ஆமா, லவ் லெட்டர் எப்படி ஓப்பனா தான் எழுதுவாங்களாக்கும். உனக்கு என்னடா குட்டி, நீ எழுது. சும்மா ஒன்றும் அம்மா உங்களை விட்டுட்டு போகலப்பா. அப்பா கோச்சிட்டீங்களா? விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா. அம்மா, போலீஸ் அப்பா மறுபடியும் கோச்சிட்டு போறாரு. வரேன். கதவை திறயா. என்ன இந்த நேரத்தில்? ஏய், உன் ஃபோன் என்னாச்சு? உனக்கெல்லாம் என்ன மானாவுக்கு ஃபோனு?
போன் எங்க வச்ச? மாயா ஸ்டெல்லாவுக்கு ஆக்சிடென்ட். ரொம்ப சீரியஸா இருக்காம்பா. பிஎம்என் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களாம். ஏய் ட்ரெஸ் மாதிரி கிளம்பியா சீக்கிரமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா. பீட்ரு உனக்கு ட்ரை பண்ணிருக்காரு. உன் நம்பர் கிடைக்கல போல இருக்கு, அதனாலதான் என்னைய கூப்பிட்டுருக்காரு. இரு, அவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க நீங்க ஸ்டெல்லாவும், அப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க? இது வரைக்கும் நானோ மற்றவங்களோ இது சம்மந்தமாக பேசுனதில்லை. என்ன இருந்தாலும் உனக்கும் உன் மனைவிக்கு நடந்தது இல்லையா? ஆமாம், சொல்லணும்னு தோணியிருந்தா அவனே சொல்லியிருக்க மாட்டானா? ஸ்டெல்லா வட்டி தானே? ஸ்டெல்லாவோட கேஸ் ஃபைல் யார்கிட்ட இருக்கு? நம்ம ராஜன் தான் டீல் பண்ணுறாரு. நீங்கள் சொன்னது போல் ஒரு ஜீப்பு தான் வந்து இடிச்சிருக்கு. இடித்த இம்பேக்டில் பைக்கு ஸ்கிட் ஆகி அங்கே உள்ள பாறையில் மோதி கீழே விழுந்திருக்காங்க. ஜீப் கிடைச்சதா? நம்பர் கிடைக்கல, என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு? அடின்னு பார்த்தா இடது கை முட்டியில் அடிபட்டிருந்துச்சு, இன்னொரு அடி நெத்தியில் பட்டிருந்துச்சு. ஆனால் காஸ் ஆஃப் டெத்துன்னு பார்த்தா பின்னந்தலையில் ஏற்பட்ட ஆழமான காயம்தான் காரணம். இதோட ஜெராக்ஸ் வேணும். தரா, இந்த ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸை வாட்ஸ்அப் பண்ணு. இப்பே பண்ணுறேன். சின்னமல்லார் கிராமம் மலையூர் தெற்கில் அமைந்திருக்கும் அரசாங்கத்திற்கு சொந்தமான புறம்போக்கு இடம். கிழக்கு பகுதியில் பள்ளத்தாக்கும் மேற்கு பகுதியில் மலையும், டீ கடையிலிருந்து வடக்கு திசையில் 60 மீட்டரிலும், வடக்கு பகுதியில் இருக்கும் பிடபிள்யூடி போர்டிலிருந்து தெற்கே 50 மீட்டரிலும், கிழக்கு திசையில் இருக்கும் மைல்கல்லிலிருந்து 7 மீட்டரில், வடக்கு தெற்காக இருக்கும் ரோட்டில் மேற்கு பகுதிதான் விபத்து நடந்த சரியான இடம். வணக்கம் சார். ஆக்சிடெண்ட்டை பார்த்து சாட்சி சொன்ன முனீஸ்வரன் நீ தானா? ஆமாங்க சார். ஜீப் இடிச்சிட்டு போனதும் அந்த அம்மா எப்படி கிடந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? தலை இந்த பக்கமும் கால் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருந்தாங்க சார். கை கை இந்த மாதிரி மல்லாந்து கிடந்தாங்க சார். ஏதாவது பிரச்சனையா சார்? நீ போய் 4 டீ போடு போ. சரிங்க சார். ஸ்டெல்லாக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை. அது ஒரு கொலை. ஹலோ சார். சுதீப், நான் ஒரு வண்டி நம்பர் தர்றேன். சொல்லுங்கள் சார். அதோட ஆர்சி புக் டீட்டெயிலாம் வேணும். ஒரு நிமிஷம் லைன்லேயே வெயிட் பண்ணுங்கள் சார். நம்பர் சொல்லுங்கள் சார். TN41 CA 2067. 1 செகண்ட் சார். சார், அது கார் இல்லை, லாரி சார். ஆமாம் சார், அது பொள்ளாச்சி அட்ரஸ். உடனே வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார். பண்ணுங்க மாப்பிள்ள, நீ சொன்னது கரெக்ட். இது காரோட நம்பர் இல்லை, ஒரு லாரியோட நம்பர்.
சுதீப் ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. சுதீப், எனக்கு ஒரு மொபைல் டம்பிங் பண்ணணும். அப்படியே நீ வரும்போது போர்ட்ரேட் ஸ்கெட்ச் வரைகிறான்ல அந்த அறிவழகனையும் கூட்டிகிட்டு வந்துடு. ஸ்டெல்லாவோட ஆக்சிடெண்ட்டை தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொல்றதுங்கிறது நோக்கம் இல்லை, வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்கிற? அவளை கொல்றது தான் அவங்க பிளான்னா பெரிய வண்டியை வச்சு இடிச்சிருக்கலாம், இடிச்சு இந்த பள்ளத்தில் கூட தள்ளி இருந்திருக்கலாம். பிளான்டுனா யாருமே இல்லாத இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிருக்கலாமே, எதுக்கு சாட்சி இருக்கிற இடத்துல வச்சு பண்ணணும்? அதுதான் அவங்க சாமர்த்தியமே. சாட்சி இருந்தாதான் அவங்க சேஃப். அதுவும் இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் அவங்கள நோண்டுவாங்க. அதுக்கு ஒரு சாட்சி இருந்தால் அதை ஆக்சிடென்ட்னு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரிஜினல் கார் கிடைக்கலன்னா கிடைச்ச கார் டிரைவரை வச்சு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண. புரியலையே. வண்டி இடிச்சிட்டு போனதும் ஸ்டெல்லா இடது கையை ஊனி விழுந்திருக்கா. அப்போ ஏற்பட்டதான் அவள் இடது கை ஃப்ராக்சர். ஆக்சிடென்ட் ஆனப்போ ஏற்பட்ட பலமான காயம்னா அது மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த கல்லில் விழுந்த அடி தான் அவன் நெத்தியில் உள்ள காயம். அது கூட ஒரு சின்ன காயம்தான். அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் விழுந்திருக்கா. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரகாரம் அவள் பின்னந்தலையில் ஒரு பெரிய கல்லாலேயோ இல்லை ஒரு கூரான பொருளாலேயோ ஏற்பட்ட காயம்தான் அவள் மரணத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு கல்லோ இல்லை ஒரு கூரான பொருளோ இங்கே இருக்கா? அப்படியே ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் கை ஊனி நெத்தி அந்த பாறையில் அடிபட்டு விழுந்தா அவ்வளோ பெரிய காயமாக ஏற்பட்டுரும். அந்த காயம் இங்கே அடிபட்டதில்லை, வேற எங்கேயோ. ஸ்டெல்லாவை இடிச்சிட்டு போன ஜீப் டிரைவர் திரும்பி பார்க்கலன்னு அந்த டீ கடைக்காரன் சொன்னான். எதிர்பாராமல் நடந்த ஆக்சிடென்ட்னா அவன் திரும்பி பார்த்துருப்பான். ஆனால் பக்கத்தில் உள்ளவன் திரும்பி பார்த்தது ஏன்? ஸ்டெல்லா ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துட்டாளாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண. பின்னால் வந்த கார் நிச்சயம் ஸ்டெல்லாவை தூக்கிட்டு போக தான் வந்திருக்கு. அந்த காரில் வந்தவங்களுக்கும் இந்த கிரைமுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது. காரில் வந்தவங்க பட்டு வெஸ்டையும் பட்டு புடவையும் கட்டியிருந்ததா டீ கடைக்காரன் சொன்னான். அப்படி இருந்தவங்க ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஸ்டெல்லாவை மடியில் படுக்க வச்சு கொண்டு போயிருப்பாங்களா? அவ்வளோ நல்லவங்களா இருந்தா பேரையும் அட்ரஸையும் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அட்லீஸ்ட் ஸ்டெல்லா சொந்தக்காரவங்க வர வரைக்காச்சும் வெயிட் பண்ணிருக்கலாமே. அவங்க வந்த கார் நம்பர் பொய்ன்னு சுதீப் சொன்னான். என்ன பண்ணுறீங்க? மொபைல் டம்பிங். அப்படின்னா? அதாவது ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு மாயன் சார் ஒய்ஃபை தூக்கிட்டு போன பொம்பளை இங்கேருந்து ஒரு கால் பண்ணியிருக்கா. அவன் நம்பரை கண்டுபிடிக்க தான் இந்த டெக்னிக். ஹலோ சார். சுதீப் பேசுகிறேன் சார். ஆமாம் சார், மொபைல் டம்பிங் தான் கால் பண்ணேன். 2-3 சிம் வச்சுருக்கு சார். கால் பண்ண அட்டன் பண்ணுங்கள் சார். இதோ இப்போவே கூப்பிட்றேன் சார். தேங்க்யூ சார். இப்படி பண்ணுறதுனால அவங்க நம்பரை எப்படி கண்டுபிடிக்க முடியும் சுதீப்? இப்போ நான் பிஎஸ்என்எல் சிம்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் எந்த டவர்லேருந்து கால் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு நம்ம ஆளுங்க போனாங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்த 10:03:20 காலை 8:30 மணிலேருந்து இங்கேருந்து போனால் அத்தனை கால் டீட்டெயில்ஸே நமக்கு கொடுத்துருவாங்க. மற்ற நெட்வொர்க்கும் இதே ப்ராசஸ் தான். அப்போ ஏகப்பட்ட நம்பர் கிடைக்குமே. இது மெயின் டவுன் இல்லைல்ல, ஆள் நடமாட்டமும் கம்மி. ஓ, அதுவும் இல்லாமல் அவங்க வெளியூர்காரங்க. இங்கேருந்து ஒரு சில கால் மட்டும்தான் பண்ணியிருக்கணும். ஓ, ஹலோ சார். பண்ணியாச்சு சார். அது என்ன காருன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு பழைய கருப்பு கலர் காரு, ஆனால் டிக்கி கொஞ்சம் நீளமாக இருக்கும் சார். காரோட லோகோ எம்பளம் ஏதாவது நான் இருக்கா? எம்பளம் ஏதோ இங்கிலீஷில் இருந்து சார். இதில் எதுன்னு பாரு. இதா? இல்லை. இதுவா? இது சார் சார் இதான் சார், இதான் சார். சார் டொயோட்டா சார். டொயோட்டாவில் எல்லா மாடல் காட்டு சுதி. இப்படி இருந்ததா? இல்லை சார். இந்த மாதிரியா? இல்லை சார், அது ஒரு பழைய மாடல் வண்டி சார். இதா? சார் சார் இதே மாதிரி தான், ஆனால் அது கருப்பு கலர் சார். சார் டொயோட்டா எட்டியா சார்? சார்
ஸ்கெட்ச் பண்ணிட்டேன் சார். பாருங்க, இப்படி இருந்தாரா? கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருந்தார் சார். வணக்கம் சார். வணக்கம். வண்டி சேலுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். எங்கள் சூழ்நிலைங்க அந்த வண்டி தேவைப்படுது, அதான் பார்த்துட்டு போல வந்தோம். அது அப்பவே கொடுத்துட்டேனே. அப்படியா? ஆமாப்பா. வாங்கின பார்ட்டியோட நம்பர் இருக்கா சார்? இல்லையே, எதுக்காக கேட்குறீங்க? நீங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து தானே வண்டியை விற்றீங்க? ஆமாம். எப்போ கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கடைசி சனிக்கிழமை. விளம்பரத்தை பார்த்துட்டு வேற யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காரை தேடுறதே வேஸ்ட். இந்த காரை வாங்கிட்டு போனவன் கொஞ்ச நாள்லயே திரும்ப வந்து அந்த காரில் ஏதோ பெரிய ப்ராப்ளம், இதை மெக்கானிக் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லி அந்த ஆர்சி புக்கை கேன்சல் பண்ணுறதுக்கும் அப்புறம் அந்த அந்த வண்டியை உடைக்கிறதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி கையெழுத்தே வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்நேரம் அதை பாட்டை பிரித்து போட்டிருப்பாங்களே. சரி சார், வரேன். வா பழனி. வண்டியை கொடுத்த பிறகு தான் 100 பேர் வருவானுங்க. பழனி, நீ போய் வண்டி எடு. சரிங்க சார். ஹலோ சார். பிப்ரவரி கடைசி சனிக்கிழமை தந்தியில் டொயோட்டா எத்தியாஸ் பிளாக் கலர் கார் விற்பனைக்குன்னு நம்பரோட விளம்பரம் வந்திருக்கோம். அதில் வந்த லேண்ட்லைன் கால்ஸ் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணு. ஓகே சார். நம்ம தேடிட்டு இருக்கிறவனோட நம்பர் அதில் தான் இருக்கும். சரிங்க சார். எனக்கு அதில் வந்த ரெகுலர் கால் டீட்டெயில் நம்பர்ஸ் எல்லாம் வேணும். கண்டிப்பாக சார், இப்போ உடனே அனுப்புகிறேன் சார். பெட்டிஷன் மனு 510/2020. Yes, Srinidhi. I am for the petitioner, my lord. மக்களின் மனசாட்சியை உலுக்கி போடும் சில பகிரங்கமான உண்மைகளை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காரு விஆர்எஸ் வாங்கின ஒரு போலீஸ்காரர் மாயன். தன் மனைவியின் மரணத்தை தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்த போது அவர் கண்டுபிடித்த நிதர்சனங்களின் ஆதாரத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ஸ்டெல்லாவோட மரணம் ஆரம்பக்கட்ட விசாரணையிலேயே அது ஆக்சிடென்ட் இல்லை, நடந்தது கொலைதான் எனக்கு புரிஞ்சுது. ஸ்டெல்லாவுக்கு வேறு ஏதாவது காரணங்களால் பிரச்சனையோ அல்லது மிரட்டல்களோ இருந்திருக்கலான்னு சந்தேகத்தில் தான் நான் பீட்டரை வீட்டில் சந்தித்து பேசினேன். ஸ்டெல்லாவோட மரணத்துக்கும் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலான்னு தான் விசாரித்தேன். ஆனால் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் கிடைக்கல. என்னுடைய மனைவியும் மகளும் ஒரே ஹாஸ்பிட்டலில் மூளைச்சாவு அடைத்ததுனால ஒரு கிளாரிட்டிக்காக என் மகளோட மரணத்தையும் விசாரித்தேன். அப்போதான் அந்த ஹாஸ்பிட்டலோட மிகப்பெரிய சதித்திட்டம் தெரிஞ்சுது. என் மகளோட இதயம் பொருத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட ரேணுகாங்கிற பொண்ணு ஒரு ஆரோக்கியம் இல்லாத சூழல்ல, அதுவும் சரியாக மருந்து மாத்திரை சாப்பிடாம கடுமையாக உழைச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். அதனால தான் என் ஃப்ரெண்ட் கார்டியாலஜிஸ்ட்டை அந்த பொண்ணை கூப்பிட்டு போனேன். சிஸ்டர், ஃபார்மசியில் போய் இந்த மெடிசன் வைக்க. நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கம்மா, மருந்து வாங்கிட்டு வரேன். சரிங்க சார், வாமா. நீ சந்தேகப்பட்டது சரிதான் மாயா. சர்ஜரிக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதே கண்டிஷனில் தான் இப்போவும் அவன் இதே இருக்குது. சம்திங் இஸ் தேர், ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு இவ்வளோ நாள் எப்படி உயிரோடு இருந்தாங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. உடல் உறுப்புகள் தானத்தில் எந்த தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்பிளான்ட் ஸ்கீமையே கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஸ்கீமில் இருக்கிற சீனியாரிட்டி ரூல் தான் பல கிரைம்ஸ் நடக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கு. உதாரணத்துக்கு, தலையில பலமா அடிபட்டிருக்கிற ஒருத்தரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆட்கள் முதல்ல உடல் உறுப்புகள் தானம் செய்யறதுக்கான எல்லா டெஸ்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்ல அந்த ஆர்கன்ஸ் மேட்ச் ஆகுதான்னு கிராஸ் செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி மேட்ச் ஆகிற பேஷண்ட்ஸ் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தா தலையில அடிபட்டு வந்த அந்த பேஷண்ட்டுக்கு மூளைச்சாவை ஏற்படுத்திடுறாங்க. அது மெடிசன் கொடுத்தோ இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? தலையில பலமா அடிபட்டு வந்த அந்த பேஷண்ட்டை அவங்க ஹாஸ்பிட்டல்ல 1 மாசம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போறது மிஞ்சி போனா 10 லட்சம். ஆனா மூளைச்சாவு ஏற்படுத்தின பிறகு உடல் உறுப்புகளை இங்க இருக்கிற சில பெரிய ஹாஸ்பிட்டல்ஸோட நடத்துற பேரம்
கிட்டத்தட்ட 1.5 கோடி பிசினஸ் மிலாட், 1.5 crores. தாமதமா கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்னால இறந்து போன தன்னோட மகளும் ரொம்ப புத்திசாலித்தனமா பிளானா ஆக்சிடென்ட் பண்ணி அதனால ஏற்பட்ட மூளைச்சாவினால இறந்து போன தன்னோட மனைவியும் விசாரணை பண்ணி பார்த்ததுல மாயன் நமக்கு கொடுத்த ஆதாரங்கள் மெடிக்கல் ஃபீல்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் பத்தின ரத்தம் உறைய வைக்கிற உண்மைகள். உண்மையான லிஸ்ட் பிரகாரம் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்து பொண்ணு ரேணுகாக்கு வைக்க வேண்டிய என் பொண்ணோட இதயத்தை அவளுக்கு வைக்கல. ஆனால் அந்த பொண்ணுக்கு சர்ஜரி நடந்திருக்கு. அப்போ என் மகளோட ஆர்கன்ஸ் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்ஜரி நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த தேதியில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அட்மிஷன் லிஸ்ட், மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன், பேஷண்ட்டோட கேஸ் சீட் எல்லாமே எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக பெரிய ஹாஸ்பிட்டல்னா டிஜிட்டலாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தேடி எடுக்கத்தான் எனக்கு சுதீப்போட உதவி தேவைப்பட்டுச்சு. நம்ம சுதீப் ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் பாம்பு இருக்குன்னு இல்லாத பொருளையை கிளப்பி விட்டு அதை பற்றின இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் சுதீப் சாமத்தியமாக ஹாஸ்பிட்டல் சர்வரை ஹேக் பண்ணி எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டான். சார், நீங்கள் கேட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் லிஸ்ட், பேஷண்ட்ஸ் கேஸ் ஷீட், டீட்டெயில் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், ஃபார்மசி பில்லிங், அன்னன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நடந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் இதில் காப்பி பண்ணிட்டேன் சார். இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் ஒரு ஸ்பெஷல் நெட்வொர்க் இருக்குது சார். ஐ ஜஸ்ட் ஹேக்ட் இட். அந்த நெட்வொர்க் மூலமாக தினம் தினம் அங்கே நடக்கிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என் பொண்ணு இறந்த அன்னைக்கு, அதாவது அம்மாப்பட்டியை சேர்ந்த ரேணுகாக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்ததா சொன்ன அதே நாளில் ஜூலியா என்கிற வெளிநாட்டு பொண்ணுக்கும் அதே சர்ஜரி நடந்திருக்குன்னு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸில் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி ஜூலியாவோட கேஸ் சீட்டில் இருந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்தப்ப அது உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு பண்ணின பேஷண்ட்டுக்கு கொடுக்கப்படுற மெடிசன்னு தெரிய வந்தது. ஆனால் என் பொண்ணு டயானா அடிபட்ட 15 நாள் கழிச்சு தான் இந்த வெளிநாட்டு பொண்ணு ஜூலியா இந்த ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆயிருக்கா. டிரான்ஸ்டான் லிஸ்ட் பிரகாரம் ரேணுகாவோட பேர் தான் முதல் ஸ்தானத்துல இருந்திருக்கு. அதே நாள்ல தான் டயனாவுக்கு மூளைச்சாவு நடந்ததுன்னு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸில் பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒன்றுக்கொன்று லிங்க் ஆயிருக்கு மிலாட். சுதீப் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கை திடீர்னு செக் பண்ணணும்னு தோணுச்சு. அதை பார்த்தப்ப நான் தகச்சு போனேன். ஆக்சிடெண்ட் ஆகி வர்ற ஒவ்வொருத்தரோட பிளட் குரூப்பையும் செப்பரேட்டாக பிரித்து டிரான்சன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களோட பிளட் குரூப்பையும் ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் மேட்ச் செய்யப்படுறதும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஆர்கனைஸ்ட் கிரைம் நடந்துகிட்டு இருக்கிறதும் எனக்கு தெளிவாக தெரிய வந்தது. அதில் குறிப்பாக ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்பை சேர்ந்த ஒரு பேஷண்ட்டுக்கு மாற்று இதயம் தேவை இருந்ததையும் அந்த பேஷண்ட்டோட எல்லா டெஸ்ட் டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணி வச்சேன். ஏன்னா என்னோடதும் அதே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான். அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலில் என்னோட டீட்டெயில்ஸ் அப்லோட் ஆகணும்னு நான் தற்கொலை பண்ணுற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நாடகம் ஆடி அதே ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆனேன். நான் நினச்ச மாதிரியே என்னோட டீட்டெயில்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கில் அப்லோட் ஆகி கிராஸ் மேட்ச் ஆனதையும் கவனித்தேன். அந்த பேஷண்ட்டோட இதயமும் என்னோட இதயமும் மேட்ச் ஆனதும் அவங்களோட அடுத்த டார்கெட் நான் தான்னு உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே என்னோட தினசரி செயல்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னை தாக்குறதுக்கு நானே அவங்களுக்கு வழிவகுத்து கொடுத்தேன். அந்த சமயத்தில் தான் என் பிளட் குரூப்பில் இருந்த அந்த பேஷண்ட்டோட பேர் டிரான்ஸ்டான் லிஸ்ட்டில் முதல் இடத்துல வந்ததும் அந்த பேஷண்ட்டை உடனே அட்மிட் பண்ண இன்ஃபர்மேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கில் தெரிஞ்சது. ஹலோ சார், அந்த பொம்பளையோட செல்லு புது சிம் போட்டு சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு சார். ஒரு கால் கூட பண்ணியிருக்கா சார். என்னோட இந்த முயற்சியில் எந்த தடங்களும் வராமல் தகுந்த ஆதாரத்தோட அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காகத்தான் அதே மாதிரியான ஒரு க்ரைமை ரீக்ரியேட் பண்ணி மறுபடியும் அவங்கள வச்சே அதை செய்ய வைக்கணும்னு நானே தயாரானேன். அவங்களோட இந்த பிளானில் நான் மட்டும்தான் டார்கெட்டாக இருக்கணும்னு நானே என் நண்பர்களை திசை திருப்பி விட்டேன். நான் ஒரு சாதாரண விஆர்எஸ் வாங்கின போலீஸ்காரன். இங்கே நடந்துகிட்டு இருக்கிற மெடிக்கல் மாஃபியாவை எதிர்த்து போராட என் ஒருத்தனால மட்டும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.